குலசாமிக்கு விரதம் பிடிக்கும்போது நாம் செய்கிற 10 தவறுகள். நான் தவறுன்னு சொல்ல வரலைங்க. அன்பர்களுக்கு நினைவு கூற தான் ஆசைப்பட்றேன். சின்ன சின்ன பிழைகள் தான் நம்ம சாமி நம்ம மேலே ஊக்கமாக நிற்கிறதுக்கு தடையாக இருக்கும். சரிங்க. நாம் பிடிக்கிற விரதத்திலேயே கடுமையான விரதம் யாருக்கு பிடிக்கணும் அப்படின்னா, நம்ம குலசாமிக்கு பிடிக்கணும். ஏன் பிடிக்கணும்? எல்லா தெய்வங்களையும் வணங்குவதற்கு முன்பு குலதெய்வத்தை வணங்கிய பின்பே மற்ற தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது தெய்வ மரபு. அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு நாம் பிடிக்கிற விரதம் வருஷத்தில் ஒரு முறை, இல்லைன்னா ஏதாவது ஒரு எல்லைகளில் 2 முறை, இல்லைன்னா ஏதாவது திருவிழா, கும்பாபிஷேகம் அது போன்ற நாட்களில் விரதம் பிடிப்பாங்க. அந்த விரதத்தை நாம் கடுமையாக பிடிக்கணும். பொதுவாக நாம் எல்லாரும் இதை செய்ய மாட்டாங்க, ஒரு சில பேர் செய்வாங்க. அவங்களுக்காக நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அது என்னங்க 10 தவறு. தவறு என்ன தெரியுமா? முதல் தவறு, குலசாமிக்கு மட்டும் கையில் காப்பு கட்டணுங்க. கையில் கங்கணம் கட்டணும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும். இந்த இடத்துல நாம் என்ன தவறு செய்வோம் தெரியுமா? வீட்டிலையே கட்டுவோம், இல்லைன்னா கையில் காப்பு கட்ட மாட்டோம். அது என்னங்க காப்பு அப்படின்னா, ஒரு மஞ்சள் இருக்குல்ல, மொனமுறியா மஞ்சள் ஒன்று எடுத்துக்கிறேன்னா, ஒரு வேப்பிலை ஒன்று எடுத்துக்கிறேன்னா, ஒரு வெத்தலை ஒன்று எடுத்துக்கிறேன்னா, அதை எல்லாத்தையும் அந்த ஒரு மஞ்சள் நூலில் சுற்றி அது மேலே மல்லிகைப்பூ வச்சு சந்தன குங்குமம் தொட்டு வச்சு நாம் காப்பு கட்டி வரணும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறோம் அப்படின்னா, புண்ணிய ஸ்தலங்கள்லேருந்து வீட்டை சுத்தம் பண்ணி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறோம் அப்படின்னா, புண்ணிய ஸ்தலங்களில் அங்கேருந்து கொண்டு வர்ற அந்த தீர்த்தத்தை வீட்டுக்கு கொண்டு வரும்போது அங்கேயே காப்பு கட்டி வரணும். கட்டின காப்பை விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆற்றுல தான் விடணும், நீரில் தான் விடணும். குப்பை கூலங்களில் எரியக்கூடாது. ஏன் அப்படின்னா, நாம் கையில் கட்டியிருக்க கங்கணம் இருக்குல்ல, அது நம்மை பற்றின அனைத்து குணாதிசயங்களையும், நம்ம குலதெய்வம் நம்ம மேலே வர்ற சாமியை பற்றின அனைத்து குணாதிசயங்களையும் அடக்கி அந்த இடத்துல சக்தி பெற்று அந்த கங்கணம் இருக்கும். அதனால் கங்கணத்தை ஆற்றுல விடணும், இல்லைன்னா கோவிலில் மொத்தமாக கொடுத்து அதை போய் ஆற்றுல விடணும். சரிங்க. இந்த தவறு நாம் ஒரு சில பேர் பண்ணுவோம். எப்படி? காப்பே கட்டாமல் விரதம் பிடிப்பாங்க. இல்லாட்டா சாமி, நான் வேலை பார்க்குறேன், வெளியே போகிறேன், விரதம் பிடிச்சிட்டு அந்த நேரத்தில் நான் கட்டிக்கிறேன், அந்த நேரத்தில் கட்டிக்கிட்டு நான் விரதம் பிடிக்கிறேன்னு சொல்கிறதும் சரியானது அல்ல. விரதம் 7 நாள் அல்லது 1 நாள் அல்லது 21 நாள் அல்லது 48 நாள், எத்தனை நாள் நாம் விரதம் பிடிக்கிறோமோ அத்தனை நாள் நம்ம கையில் காப்பு கட்டியிருக்கணும். வீட்டில் ஒரு ஆள் கட்டினா போதுமாங்க? கிடையவே கிடையாது. குலசாமியை பொறுத்தளவு காப்பு கட்டுறதுங்கிறது வீட்டில் ஒரு ஆள் கட்டக்கூடாதுங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் கட்டணும், குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கட்டணும். அதுதான் சிறப்பு. அந்த குலதெய்வத்தோட முழுமையான பார்வை நமக்கு கிடைக்கும். குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் பண்ணும். அதனால தான் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கட்டணும். அதாவதுங்க, ஒரு சில பேர்லாம் பச்சை குழந்தையா இருந்தாலும் கையில் காப்பு கட்டி விடுவாங்க. ஏன்? அந்த அளவு குலதெய்வத்தை நேசிப்பாங்க. ஒரு சில பேர் மாலை போடுவாங்க. முருகனுக்கு, ஐயப்பனுக்கு எப்படி மாலை போடுறோமோ அது மாதிரி மாலை போட்டு இருப்பாங்க. அதுவும் விசேஷமான ஒன்று. இது ஒன்று. 2வது, விரதம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஆணாக இருந்தால் துண்டை விரிச்சு படுக்கணும், பெண்ணாக இருந்தால் முந்திய விரிச்சு படுக்கணும். காப்பு கட்டிட்டோம் அப்படின்னா குலதெய்வத்தை உடலில் சுமக்கிறதுக்கு சமம். எதுக்கு கடுமையான விரதம் நம்ம இருக்கணும்? காரணம் என்ன? நாங்கள் இப்படி எங்களுடைய உடலை வருத்தி குலதெய்வத்தை பரிபூர்ணமாக நாங்கள் நினச்சி உனக்காக எல்லைக்கு வர்றோம், நீ எங்களை இப்போ காத்து கொடுத்த மாதிரி நீ காலத்துக்கும் காத்து கொடுக்கணும் ஐயா அப்படின்னு குலதெய்வங்களுக்காக நாம் வருந்தி நம்மளுடைய நலனுக்காக இருக்கிறதா இந்த விரதம். அதனால தான் காப்பு கட்டி விரதம் பிடிச்ச உடனே ஆணா இருந்தால் தரையில் இந்த பாய், இந்த தலகாணி, இந்த மெத்தை, இந்த சோபா, அது போன்ற தன்னுடைய சுகம் கொடுக்கும் அனைத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கீழே துண்டை விரித்து, பெண்ணாக இருந்தால் முந்திய விரித்து தலையணை இல்லாமல் படுப்பாங்கங்க. அப்போ தான் தெய்வத்தை நாம் நேரடியாக பேச முடியும். நம்மளுடைய நாம் இருக்கிற விரதத்தை தெரிவிக்க முடியும். என் பிள்ளை அவ்வளவு கஷ்டப்பட்டு
எனக்காக இருக்குதப்பா அப்படின்னு நம்ம வீடு தேடி வரும். இது 2. 3வது, விரதம் பிடிச்சதுக்கப்புறம், அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, சாமியை நினைக்காம வணங்காம இருக்கிறது. நம்ம தான் கையில காப்பு கட்டிட்டோம்ல, போதும் நம்ம பாட்டுக்கு அப்படியே இருப்போம்னு இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. விரதம் முடிச்ச நாள்ல இருந்து 21 நாளும் காலையிலையும் மாலையிலையும் உங்க வீட்டுல மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்ல ஒரு நேரமாவது, மாலை இல்லைன்னா காலையிலையாவது, அனுதினமும் உங்க குலதெய்வத்தை நீங்க நினைச்சு வீட்டுல சாம்பிராணி புகையோட மணக்க மணக்க உங்க வீடு மணக்கணும். மணக்கணுங்க. எல்லாம் செய்வாங்க, வெள்ளி செவ்வாய் செய்வாங்க. ஆனா விரதம் பிடிச்சி இருக்கிற எல்லா நாட்களிலும் செய்வது மிக சிறப்பு, விசேஷம்னு சொல்ல வரேன். ஏன் அந்த எல்லை நம்ம பிள்ளைய பார்க்க நம்ம வீட்டுக்கு நாம வர வைக்கிற விரதம் தான் நாம பிடிக்கிற விரதம். அதனால தெய்வத்தை அனுதினமும் நம்ம வீட்டில் நினைச்சு நாம வணங்கணும். இதை ஒரு சில பேர் வணங்க மாட்டாங்க. 4வது, சோம்பலோட, எப்படி காலையில் எந்திரிக்கிறது கூட 9 மணிக்கு எந்திரிக்கிறது, 10 மணிக்கு எந்திரிக்கிறது, குளிக்கிறது 9 மணி 10 மணி, ஒரு சில நேரம் மாலை நேரம் வேலை இருக்கிறதுனால அது போன்ற ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அதிகாலையில் எழுந்து குளித்து சாமியை வணங்கணுங்க. ஏன் அதிகாலையில் எழுந்து வணங்கணும் அப்படின்னா, தன்னுடைய உடலையும் தன்னுடைய உள்ளத்தையும் அழகாக நிதானமாக வைத்தாதான் அந்த விரதத்தை நாம பூர்த்தி பண்ண முடியும். அதனால அதிகாலையில எழுந்து குளித்த பின்பு நாம் மற்ற பணிகளை நாம தொடரணும். சோம்பலோட இருக்கக்கூடாது. இது 4வது. 5வது, வீட்டுக்கு வெளியே போவோம், 4 பேரை பார்ப்போம், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அங்கங்கே நடக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம், வேகமாக நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது கை காலை கழுவாமல் கூட உள்ளே வந்துடுவோம். அது தப்புங்க. அப்படி செஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா, நாம் விரதம் பிடிச்ச நாள்லேருந்து நம்ம வீட்டில் சேர்த்து வச்சிருக்க அந்த இறை சக்தி நாம் அப்படி செய்யும்போது அந்த இறை சக்தியானது குறைஞ்சிடும். ஏன்னா வீட்டில் வெளியே போகும்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நல்லதையும் அதான் நல்லது கெட்டது இருக்கும், நம்ம காலில் மிதிப்போம், ஒரு சில இடங்களுக்கு போவோம், ஒரு சில துர்நாற்றங்கள் வரும். அது எல்லாத்தையும் நம்மளுடைய அந்த உடம்பானது கை காலானது அதை தேக்கி வச்சுக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளே விரதம் பிடிச்ச நாளில் வீட்டுக்குள்ளே போகும்போது கை காலை அலும்பி தலையில் கொஞ்சோண்டு தண்ணியை தொளிச்சதுக்கு அப்புறம்தான் நாம் வீட்டுக்குள்ளேயே வரணும். சின்ன விஷயம்தான், ஆனால் இருந்தாலும் அதில் 1000 பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதனால் இதை சொல்கிறேன். இது 5வது. 6வது, தெய்வத்துக்கு விரதம் பிடிக்கணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு இருக்கணும். உணவு கட்டுப்பாடு அப்படின்னா அதிகமாக உடம்புக்கு சூடு தரக்கூடிய பொருட்களெல்லாம், உணவுப் பொருட்களை தவிர்க்கணும். நாம் எடுக்கிற உணவு, விரதம் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 2 நேரம் இல்லைன்னா 1 நேரம், அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரல. நாம் எடுக்கிற அந்த உணவு பொருட்களை நாம் உடலுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் அந்த பொருள் இருக்கணும். அதிகமாக இந்த சூடு தரக்கூடிய எண்ணெய் பொருட்கள் இது போன்ற அந்த பொருட்களை தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலானது முழுமையாக குலதெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டு விரதம் பூர்த்தி அடைய முழுமையாக நமக்கு துணை நிற்கும். ஒரு சில ஆண்களுக்கெல்லாம், இளம் வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சில பிரச்சனைகள் வரும். காப்பு கட்டி விரதம் முடிக்கும் போதே அவங்க மேலே போயிடுவாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த உணவுப் பொருட்கள், அதிகாலையில் எழுந்து குளிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் அது உதவியாக இருக்கும். அந்த நிலைமைக்கு அவங்கள கொண்டு போகாது. இது 6வது. 7வது, சாமியாடிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, சாமியாடிகள் விரதம் பிடிக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருந்து 21 நாள் விரதம் பிடிக்கிறாங்க, 21வது நாள் சாமி கும்பிடு அப்படின்னா, சாமி முடிஞ்ச உடனே மறுநாள் 22ஆம் நாளே விரதத்தை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு முடிகிடி வெட்டி அசைவம் எடுக்கிறது அது போன்றதெல்லாம் பண்ணிடுவாங்க. அப்படி சாமியாடிகள் பண்ணக்கூடாது. மற்ற குலமக்கள் பண்ணலாம், மற்ற பங்காளிகள் பண்ணலாம். ஆனால் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அப்படி செய்யக்கூடாது. அவங்க எப்போ தெரியுமா விரதம் பிடிக்கணும், விரதத்தை முடிக்கணும், விரதத்தை பூர்த்தி பண்ணணும், மறு பூஜை வரும் பாருங்க. அதாவது இன்னைக்கு மாசி சிவராத்திரி, இன்னைக்கு சாமி கும்பிடு நடக்குது அப்படின்னா இதுலேருந்து 7 நாள் கழிச்சு அடுத்த 7ஆம் நாள் மறு பூஜை நடக்கும். அந்த பூஜைக்கு தான் சாமியாடிகள் எல்லாரும் விரதத்தை முடிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நிறைய பேர் செய்கிற தவறு. சாமியாடிகள் அப்படி செஞ்சோம் அப்படின்னா விசேஷமா அந்த தெய்வம் உங்க மேல வர்ற சாமி ஊக்கமா பரிபூரணமா நிற்கும். இது 7வது. 8வது, அதிகமான கோபம்,
அளவற்ற தூக்கம். கோபம் அதிகப்படக்கூடாது, அதிகமாக தூங்கக்கூடாது, பகல் நேரங்களில் அதிகமாக தூங்கக்கூடாது, இரவு வேலையாக இருந்தால் பகலில் தூங்கலாம், எந்த நேரமும் நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு சில நம்மை பின்னோக்கி செல்லும், நமக்கு உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும். அதனால அதிகமான கோபம் இருக்கக்கூடாது, அளவற்ற உறக்கம் இருக்கக்கூடாது. இது 8வது. 9வது, குலதெய்வத்துக்கு குலதெய்வத்தை விரதம் பிடிச்ச நாள்ல இருந்து குலசாமிக்கு நாம அழுதுன்னு நம்ம வீட்டில் வணங்கும் போது 1 ரூபாயாவது காணிக்க போட்டு வணங்கணுங்க. 1 ரூபாயாவது காணிக்க போட்டு அந்த காணிக்கையை சிறுக சிறுக சேர்த்து அந்த காணிக்கையை ஒரு மஞ்சள் துணியில முடிச்சுட்டு போய் நம்ம கோவிலில் கொடுக்குற அந்த சக்தி இருக்குல்ல, நம்ம குலசாமி அப்படியே அதை பரிபூரணமாக விருப்பப்பட்டு நீங்கள் கொடுக்குற காணிக்கையை அவ்வளவு அழகாக ஏற்றுக்கிறோம். குலதெய்வத்தோட பார்வை உடனே கிடைக்கும். தினமும் சாமி கும்பிடும்போது 1 ரூபாயாவது காணிக்கையை போட்டு உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுக்கிட்டே வரணும். 21 நாள்னா 21 நாள் அந்த இருக்கிற அந்த 21 ரூபாய் எடுத்துகிட்டு போய் உங்கள் குலசாமி உண்டியலில் ஓடணும், இல்லைன்னா அந்த கையில் கொடுக்கணும், அந்த திருப்பணிக்கு கொடுக்கணும். விசேஷமான ஒன்று. இதை செய்வாங்க, ஒரு சில பேர் செய்ய மாட்டாங்க அவங்களுக்காக. அடுத்து 10வது எப்படி அப்படின்னா, கோவிலுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் வீட்டுக்கு ஒரு ஆளை மட்டும் அனுப்பி விடுவோம், அவர் போய் சாமி கும்பிட்டு அபிஷேகம் பண்ணி வரட்டும், விபூதியை பூசிக்கிடுவோம் அப்படின்னு இருப்பாங்க. தவறுங்க, செய்யவே கூடாது. குலதெய்வம்ங்கிறது என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆத்தாளும் என்னுடைய அப்பனும். என் பிள்ளைய 10 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை மட்டும் வருதே அப்படின்னா அந்த பிள்ளையோட மனசு சந்தோஷப்படாது, அந்த ஆத்தாள் அப்பனோட மனசு சந்தோஷப்படாது. அதே மாதிரி தான் குலதெய்வம். என் பிள்ளை குடும்பத்தோட வரலையப்பா, குடும்பத்தோடு வந்தால் எல்லா பிள்ளைகளையும் நான் பார்த்துருப்பேனே அப்படின்னு தெய்வம் ஏங்கி நிற்கும். அதனால் முடிஞ்ச அளவு குடும்பத்தோடு போய் சாமியை கும்பிட்டு ஒரு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு ஒரு ஆளை தங்க வச்சுட்டு கூட மற்றவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். இது நாம் தவறாமல் செய்யணும். குலதெய்வத்துக்கு மட்டும் குடும்பத்தோடு போகணும், பச்சை குழந்தையாக இருந்தாலும் தூக்கிட்டு போகணுங்க. அதுதான் குலசாமி. இந்த 10 விஷயங்கள் தாங்க அன்பர்களுக்கு நினைவு கூற ஆசைப்பட்டேன். விரதம் பிடிக்கும்போது மறுபடியும் சொல்கிறேன், குலசாமிக்கு விரதம் பிடிக்கும்போது மட்டும் கடுமையாக இருக்கணும், சாமியாடிகள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கணும். அப்போ தான் அந்த எல்லையில் உங்கள் மேலே வர்ற சாமி ஊக்கமாக நிற்கும், பேசும். அதே சமயம் சக்தியோட நீங்கள் சொல்கிற அந்த வாக்கு பலிக்கும். அதே சமயம் எல்லா மக்களையும் காத்து நிற்கிறதுக்கு குலதெய்வ எல்லையும் குலதெய்வங்களும் குலதெய்வ இருப்பிடங்களும் வலிமை பெறுறதுக்கு நீங்கள் ரொம்ப உறுதுணையாக நீங்கள் இருப்பீங்க. அதனால் கடுமையான விரதம் பிடித்து குலதெய்வத்திற்காக நாம் அந்த நாட்களை குலதெய்வத்தின் சக்தியை நெருங்கி அதன் மூலம் நாம் சகல வளமும் பெற்று ஆரோக்கியமாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.